எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். மாங்காய் சீசன் வந்துட்டாலே விதவிதமாக ரெசிபி பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்க இருக்கிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மாங்காய் ஜாமுன் சொல்லலாம். இந்த மாங்காய் ஜாமுன் செஞ்சு வச்சிட்டோம்னா சப்பாத்தி, அடை, ப்ரெட்டு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக நம்ம சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த மாங்காய் ஜாமுன் செய்கிறப்ப மாங்காவை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். அந்த ஜூஸை வேஸ்ட் ஆகாமல் புளி சேர்க்காமல் மாங்காய் ஜூஸை வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பருப்பு ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். 2 ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 2 ரெசிபியுமே பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. மாங்காய் ஜாமுன் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தொக்கு மாங்காய் அப்படின்னு கிடச்சிது, அதை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும். 850 கிராம் வரைக்கும் கிடச்சிது. எந்த வெரைட்டி மாங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். குறிப்பிட்ட மாங்காய் தான் எடுத்துக்கணும் கிடையாது. கிளிமூக்கு மாங்காய் எது வேணால் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு தோல் முதல்ல எடுத்துக்கணும். முக்கியமாக தோல் எடுத்துகிட்டு தான் இந்த மாங்காய் ஜாமுன் செய்ய முடியும். இப்போ இந்த மாதிரி பெரிய மாங்காயில் தோல் எடுத்தாச்சு. இவ்வளோ பெரிய மாங்காவை கையில் வச்சுன்னு துருவுறது கஷ்டம். கேரட் துருவலில் துருவிக்க போகிறோம். அதனால் சின்ன சின்ன பீஸாக முதல்ல இதை கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மாங்காவை சின்ன சின்ன துண்டமாக கட் பண்ணியிருக்கேன். இதை கேரட் துருவல், முக்கியமாக அந்த பெரிய கண் உள்ள துருவலில் தான் துருவிக்கணும். சின்ன கண் உள்ள துருவலில் துருவாதீங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் முதல்ல துருவி வச்சுக்கணும். இப்போ துருவின அந்த மாங்காய் துருவலை ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். அதுவும் நான் ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்து நல்லா பெசரி வச்சிடுறேன். ஒரு 10-15 நிமிஷம் பெசரி வச்சுட்டா அந்த மாங்காயில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அந்த ஜூஸை எடுத்துட்டு நம்ம இதை ஜாமுனாக பண்ணுறப்ப உங்களுக்கு சீக்கிரம் ஜாமுன் கிடைக்கும். அதிக அளவு புளிப்பு இருக்காது. இதை நார்த்து கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மெத்தடில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத்தில் சுண்டா அப்படிம்பாங்க. அதுக்கு கொஞ்சம் வேறு மெத்தடில் செய்யணும். இந்த மெத்தடு வேறு. ஒரு 10 நிமிஷம் நானே இதை உப்பு போட்டு மாங்காவை பெசரி வச்சதை பாருங்கள், கையாலேயே இருக்க புழிஞ்சு எடுத்தோம்னா அந்த ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுவும் அதிகமாக புளிப்பு இருக்கிற மாங்காய்னா கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மாங்காயில் இருக்கிற ஜூஸை புழிஞ்சு எடுக்காமல் அப்படியே நம்ம டைரெக்டாக வெல்லமோ சர்க்கரையோ சேர்த்தா அளவுக்கு அதிகமாக சேர்க்குற மாதிரி ஆகிடும். டைமும் ரொம்ப நேரம் உங்களுக்கு அந்த பாகுப்பதம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்றேன். பாருங்கள், எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம புளி சேர்க்காமல் ஒரு பருப்பு ரசம் செய்ய போகிறேன். அதையும் நான் செய்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இதை தனியாக எடுத்து வச்சுடலாம். இப்போ இந்த புழிஞ்ச மாங்காய் துருவலை நம்ம கப்பில் அளந்துக்க போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக அளந்துக்கோங்க. இப்போ எனக்கு 2 கப்பு தாராளமாக கிடச்சிருக்குங்க. இந்த 2 கப்புக்கு நான் வெல்லம் எடுத்துக்க போகிறேன். வெல்லமும் பக்கத்தில் துருவி ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள், அதே கப்பால் மாங்காய் அளந்த அதே கப்பாலேயே பாருங்கள் 2 கப்பு சேர்க்குறேன். நீங்கள் தாராளமாக புளிப்பு உள்ள மாங்காய்னா 3 கப்பு கூட சேர்க்கலாம். நீங்கள் வெல்லமோ சர்க்கரையோ எது எடுத்தாலும் மாங்காவை துருவிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பாருங்கள். புளிப்புள்ள மாங்காவாக இருந்தால் ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் 2 கப்பு அளந்துருந்தீங்கன்னா 3 கப்பு நீங்கள் வெல்லம் சேர்க்கணும். 1 கப்பு மாங்காய் துருவல் அப்படின்னா 1.5 கப்பு வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜாமுன் செஞ்சதுக்கப்புறம் புளிப்பு ரொம்ப எடுத்து காமிக்காது. அந்த ஸ்வீட்டும் புளிப்பும் ஒரு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி வெல்லத்தை துருவுனதை நான் நல்லா பெசரி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுவே இந்த மாங்காய் ஜூஸில் வெல்லம் முழுக்க கரைஞ்சிடும். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கரண்டியால் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ ஒரு 3 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். வெல்லம் முழுக்க நல்லா கரைஞ்சிடுது. ஆல்ரெடி நம்ம ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமும் வெல்லம் சேர்த்தப்பறம் எவ்வளோ லிக்விடாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் கண்டிப்பாக இந்த ஜூஸ் எடுத்துக்கணும்னு சொன்னேன். இது மாதிரி யாருமே செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜூஸும் சேர்ந்துட்டுனா உங்களுக்கு வெல்லமும் ஜாஸ்தி சேர்க்கணும். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் உங்களுக்கு அந்த பிசுக்கு பதம் வர்றதுக்கு. அதனால் ஜூஸை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏதாவது சமையலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வச்சுருட்டேன். 10 நிமிஷம் தாங்க. இது எப்படி பதம் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பாருங்க லிக்யூடாக தெரியுதா அந்த வெள்ளை சிரப்பு. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் பதம் வரணும், இல்லைனா நல்ல ஒரு பிசுக்கு பதம். நீங்கள் டைம் பார்த்துட்டு கலர்னா கூட கரெக்டாக 10 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாருங்களேன், நல்ல ஒரு டார்க் கலர் கிடச்சிருக்கு. அந்த வெல்லம் சேர்த்ததுனால கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிசுக்கு பதம் வரணும். பிசுன்னு இருக்கணும். உங்களுக்கு கம்பி பதம் வரலனாலும் பரவாயில்ல. ஏன்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் திரும்பவுமே இது திக்காயிடும். அதனால் இந்த பதம் இருக்கிறப்பே நம்ம அடுப்பை நிறுத்திடணும். இதே நீங்கள் சுண்டாவாக இருந்தால் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்ப்பாங்க, பட்டை சேர்ப்பாங்க, அதாவது சுருள் பட்டை சேர்ப்பாங்க. ஆனால் இந்த ஜாமுனில் பார்த்திங்கன்னா நம்ம சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏலக்காவை பொடிச்சு போட போகிறோம்.
கசகசாவை வறுத்து அதை 1-2 பொடிச்சு போட போகிறோம். அதுதான் உங்களுக்கு வித்தியாசம். அதனால தான் கர்நாடகாவில் இது பேர் குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவில் செய்யக்கூடிய ரெசிபிக்கு சுண்டாம்பாங்க. அந்த சுண்டா பார்த்திங்கன்னா நம்ம அடுப்புலேயே வைக்காமல் எப்படி செய்யலாம், அடுப்பில் வச்சு கிளறி இந்த சுண்டா எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு 2 விதமான வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு தரேன். இப்போ நான் ஜூஸ் எடுத்து காமிச்சேன் இல்லையா, மாங்காய் ஜூஸ். அதை பார்த்திங்கன்னா ரசம் செய்ய போகிறோம். ஒரு தக்காளி குழைய வேக வச்சு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்தேன். இந்த மாங்காய் ஜூஸையும் சேர்த்துட்டு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு ரசம் செய்யலாம். கல்லுப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வீட்டிலே வறுத்து அரைச்ச ரசப்பொடி. இந்த ரசப்பொடி கூட எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். தனியாக அதுக்கு மிளகு ஜீரகம் வேண்டாம். இல்லை இந்த ரசப்பொடி இல்லை அப்படின்னா மல்லி, மிளகு ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. வறுக்காமல் பொடி பண்ணிங்கன்னா ரசம் கசக்கும். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம கொதி விட்டால் நல்லா திக்காயிடும். இப்போ பக்கத்துலேயே நான் ரெடியாக தோரம்பருப்பை வேக வச்சுட்டு அந்த தோரம்பருப்பு தண்ணியை மட்டும், அதாவது ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பை கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு குழைய வேக வச்சு நல்லா கடைஞ்சி தண்ணியோடு சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ மாங்காய் ஜூஸுடைய புளிப்பை பொறுத்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்ரு, அதாவது இந்த பாத்திரம் முழுக்க நான் தண்ணி சேர்த்தேன். ரொம்ப கரெக்டாக இருந்தது. அந்த புளிப்பு, அந்த மிளகு ஜீரக வாசனை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ரசத்தில் வெல்லம் சேர்த்தா பிடிக்காது, அதுக்காக நான் வெல்லம் சேர்க்கல. ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்திங்கன்னா அப்படியே சூப்பு மாதிரி டம்ளரில் போட்டு குடிக்கலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கணும். அதனால் அவசியம் நீங்கள் ஜாமுன் செய்கிறப்பெல்லாம் அந்த மாங்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு உடனே இந்த மாதிரி பருப்பு ரசம் செஞ்சு பாருங்கள். நல்லா இப்படி பால் கொதிக்கிற மாதிரி பொங்குனப்புறம் இறக்கி வச்சுட்டு நெய்யில் கடுகு ஜீரகம் தாளிக்கணும். நிறைய கொத்தமல்லி போட்டுடணும். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக ஒரு ரசம் கிடச்சிட்டு பார்த்தீங்களா. நிறைய பேருக்கு புளி ஒத்துக்காது. மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சாதாரணமாகவே மாங்காய் வாங்கிட்டு அதை ஜூஸ் எடுத்து இல்லை கொஞ்சமாக அரைச்சி கூட இந்த மாங்காய் ரசம் செய்யலாம். பாருங்கள், மாங்காய் ஜாமுன் செஞ்சாச்சு. அந்த மாங்காய் ஜூஸில் நல்ல ஒரு பருப்பு ரசமும் செஞ்சு காமிச்சாச்சு. இப்போ நல்லாவே இந்த மாங்காய் ஜாமுன் செட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஓவர் நைட் நீங்கள் விட்டால் கூட போகிறோம். பாருங்கள், அப்படி இலகலாக இருக்கணும். இந்த ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இலகலாக இருக்கணும். இன்கேஸ் இதை நீங்கள் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறீங்க, ரொம்ப புளிப்பாக தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் 1 கப்பு வெல்லத்தை, தண்ணி சேர்க்கக்கூடாது, வெந்நீரில் ஒரு பாத்திரத்தில் பொடிச்ச வெல்லத்தை போட்டுட்டிங்கன்னா சூடாக இலகும். அந்த மாதிரி இலகின வெல்லத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு இது வறுக்கிறது அப்படின்னா வானொலி சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறம் மாற ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும், இல்லைனா தீஞ்சு போயிடும். ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணக்கூடாது. ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு இடுறோம் இல்லையா, அந்த பலகா மேலே அந்த அப்பளா குழைய வச்சு ஜஸ்ட்டு அந்த கசகசா ஒன்று உடையணும். அந்த மாதிரி உடஞ்சாலே நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது தாங்க உங்களுக்கு கர்நாடகா ரெசிபின்னு சொன்னேன். உலாம் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இந்த கசகசாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. நல்ல ஒரு ஏலக்காய், அந்த கசகசா வாசனையோட இந்த ஜாமுன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வெளியவே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இதை நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறேன். அப்படியே பார்க்கவே பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இதே சுகர் சேர்த்தா இந்த அளவுக்கு டார்க் கலர் கிடைக்காது, லைட் கலர் இருக்கும். சர்க்கரையை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தவிர்க்கலாம். இல்லைனா நீங்கள் கல்கண்டை பொடி பண்ணி கூட தாராளமாக செய்யலாங்க. இந்த ஜாமுனை ஒரு ஏர்டைட் பாட்டில் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை, வெளியிலே வச்சுக்கலாம். நிறையா இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக நம்ம சின்ன ஒரு பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம் அப்பப்போ. பாருங்கள், இது பேர் B12 சப்பாத்தின்னு பேர். ஆல்ரெடி இந்த சப்பாத்தினுடைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த சப்பாத்தி பண்ணேன். இப்போயும் சாஃப்டாக இருக்குது. இந்த ஜாமுன் இந்த சப்பாத்தி மேலே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம், ட்ராவலுக்கு எடுத்துன்னு போகலாம், அடைக்கி தொட்டுன்னு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணியோ இல்லை டோஸ்ட் பண்ணாமல் கூட இந்த மாங்காய் ஜாமுன் அப்ளை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமாக வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புளிப்பாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும், இல்லைனா கொமட்டல் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி மாங்காய் ஜாமுன் செஞ்சு வச்சுட்டு அவங்க சாப்பிடக்கூடிய டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா இதை சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.